முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் வரலாறு. ராஜீவ் காந்தியின் இளமை பருவம். படிப்பு. ராஜீவ் காந்தி ஆகஸ்ட் 20, 1944 அன்று பம்பாயில் இந்திரா மற்றும் பெரோஸ் காந்திக்கு மகனாக பிறந்தார். 1951 ராஜீவ் மற்றும் சஞ்சய் ஆகியோர் ஷிவ்நிகேதன் பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். அவர் 1954 இல் டெராடூனில் உள்ள வெல்ஹாம் ஆண்கள் பள்ளி மற்றும் டெராடூனில் உள்ள டூன் பள்ளி ஆகியவற்றில் சேர்க்கப்பட்டார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு சஞ்சய் அவருடன் சேர்ந்தார். ராஜீவ் 1961 ஏ லெவல் படிக்க லண்டனுக்கு அனுப்பப்பட்டார். 1962 முதல் 1965 வரை கேம்பிரிட்ஜில் உள்ள ட்ரினிட்டி கல்லூரியில் பொறியியல் படித்தார். ஆனால் பட்டம் பெறவில்லை. 1966 இல் அவர் லண்டன் இம்பீரியல் கல்லூரியில் இயந்திர பொறியியல் படிப்பை தொடங்கினார், ஆனால் அதை முடிக்கவில்லை. ஆரம்ப கால வாழ்க்கை. காந்தி 1966 இல் இந்தியா திரும்பினார். அந்த ஆண்டு அவரது தாயார் பிரதமரானார். டெல்லி சென்று ஃப்ளையிங் கிளப்பில் உறுப்பினரானார், அங்கு விமானி பயிற்சி பெற்றார். 1970 இல் அவர் ஏர் இந்தியா விமானியாக பணியமர்த்தப்பட்டார். சஞ்சய் போலல்லாமல் அவர் அரசியலில் சேர விருப்பம் காட்டவில்லை. 1968 இல் 3 வருட திருமணத்திற்கு பிறகு அவர் எட்விச் அண்டோனியா அல்பினா மெய்னோவை மணந்தார். அவர் தனது பெயரை சோனியா காந்தி என்று மாற்றி இந்தியாவை தனது இல்லமாக மாற்றினார். அவர்களின் முதல் குழந்தை, ஒரு மகன் ராகுல் காந்தி 1970 இல் பிறந்தார். 1972 இல் தம்பதியருக்கு ஒரு மகள் பிரியங்கா காந்தி இருந்தார். அவர் ராபர்ட் வத்ராவை மணந்தார். ராஜீவ் காந்தி 1984 முதல் 1989 வரை இந்தியாவின் 6வது பிரதமராக பணியாற்றிய ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார். 1984 இல் அவரது தாயார் பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட பின்னர் 40 வயதில் இந்திய பிரதமராக பதவி ஏற்றார். 1991 ஆண்டு இந்திய அரசாங்கம் காந்திக்கு மரணத்திற்கு பின் நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்கியது. திருப்புமுனை. மே 4, 1981 அன்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்திற்கு இந்திரா காந்தி தலைமை தாங்கினார். அமேதி தொகுதிக்கு ராஜீவை வேட்பாளராக வசந்ததாதா பாட்டீல் முன்மொழிந்தார். அதை கூட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டனர். அவர் லோக்தளம் வேட்பாளர் சரத் யாதவை 2,37,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றார். அவர் ஆகஸ்ட் 17 அன்று நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். அரசியல். ஜூன் 23, 1980 அன்று ராஜீவின் இளைய சகோதரர் சஞ்சய் காந்தி எதிர்பாராத விதமாக விமான விபத்தில் இறந்தார். அப்போது ராஜீவ் காந்தி தனது வெளிநாட்டு பயணத்தின் ஒரு பகுதியாக லண்டனில் இருந்தார். செய்தி கேட்டு டெல்லி திரும்பிய அவர் சஞ்சயின் உடலை தகனம் செய்தார். 1981 பிப்ரவரி 16 அன்று டெல்லியில் தேசிய விவசாயிகள் பேரணியில் உரையாற்றிய ராஜீவ் அரசியலில் நுழைந்தார். இந்த நேரத்தில் அவர் இன்னும் ஏர் இந்தியா ஊழியராக இருந்தார். ராஜீவ் காந்தி ஆகஸ்ட் 20, 1944 மே 21, 1991 இவரது தாயாரான பிரதமர் இந்திரா காந்தி 1984 அக்டோபர் 31 சுட்டுக்கொல்லப்பட்டதன் பின் இந்திய பிரதமரானவர். நாட்டின் 7வது இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி ஆவார். இந்தியாவின் புகழ்பெற்ற அரசியல் குடும்பத்தில் பிறந்தும் அரசியல் மீது ஆர்வமில்லாது விமான ஓட்டும் தொழிலில் ஈடுபட்டிருந்தார். தாயார் இந்திரா காந்தியால் வாரிசாக வளர்க்கப்பட்டு வந்தவரென கருதப்பட்ட இவரது தம்பியான சஞ்சய் காந்தி விமான விபத்தொன்றில் காலமான பின்னர் மிகுந்த தயக்கத்துடன் வற்புறுத்தலுக்கு இணங்கி அரசியலுக்கு வந்தார். 1981 பிப்ரவரியில் சஞ்சய் காந்தியின் தொகுதியான உத்தர பிரதேசத்தில் உள்ள அமேதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மே 21, 1991 அன்று சென்னைக்கு அருகே ஸ்ரீபெரும்புதூரில் தற்கொலை படையினரால் வெடிகுண்டு மூலம் ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டார். சமய நல்லிணக்க நாள். ராஜீவ் காந்தி பிறந்த நாளான ஆகஸ்ட் 20 நாளை இந்தியாவில் சமய நல்லிணக்க நாளாக அனைத்து அரசு மற்றும் கல்வி நிறுவனங்களில் உறுதிமொழி எடுத்து கொண்டாடப்படுகிறது. ராஜீவ் காந்தி இந்தியாவின் 6வது பிரதமர் ஆவார். இவர் மே 21, 1991 அன்று தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு மனித குண்டுவெடிப்பின் மூலம் படுகொலை செய்யப்பட்டார். இதில் ராஜீவ் காந்தி தவிர குறைந்தது 14 நபர்கள் கொல்லப்பட்டனர். இத்தாக்குதல் தேன்மொழி இராசரத்தினத்தால் நடத்தப்பட்டது. இவர் விடுதலை புலிகளின் தற்கொலை படையைச் சேர்ந்தவர் என கூறப்படுகிறது. அந்த சமயத்தில் இந்தியா இலங்கை உள்நாட்டு போரில் இந்திய அமைதி படையை திரும்ப பெற்றிருந்த காலம். ராஜீவ் காந்தி படுகொலையை விடுதலை புலிகளின் தற்கொலை படையைச் சேர்ந்தவர் என கருதப்படும் தேன்மொழி ராசரத்தினம் எனும் தனு என்ற மனித பெண் வெடிகுண்டால் தாக்குதல் நடத்தப்பட்டது.
ராஜீவ் காந்தி சுமார் 2 மணி நேரத்திற்கு முன்பு சென்னை வந்து பின்னர் ஒரு வெள்ளை அம்பாசிடரில் ஸ்ரீபெரும்புதூரில் தேர்தல் பிரச்சார இடங்களை பார்வையிட்டார். அப்போது அவரை நேர்காணலிட வண்டியில் ஒரு வெளிநாட்டு பத்திரிகையாளர் அவருடன் பயணித்தார். அவர் ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு பிரச்சார பேரணியை அடைந்தபோது தனது வண்டியை விட்டு வெளியே வந்து மேடையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். வழியில் அவருக்கு பல நல்விரும்பிகள், காங்கிரஸ் கட்சி தொழிலாளர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் மாலை அணிவித்தனர். இரவு 10:21 நேரத்தில் கொலையாளிதானு அவரை அணுகி வாழ்த்தினார். அவரது கால்களை தொட கீழே குனியும் போது தனது ஆடையின் அடியே வைத்திருந்த RTX வெடிபொருளை வெடிக்கச் செய்தார். ராஜீவ் காந்தி மற்றும் குண்டுவெடிப்பை நிகழ்த்திய பெண் உட்பட 14 பேர் அந்த மனித குண்டு வெடிப்பில் கொல்லப்பட்டனர். இச்சம்பவம் அங்கிருந்த ஒரு புகைப்படக்காரரின் புகைப்பட கருவியில் பதிவாகியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பில் ராஜீவ் காந்தியை கொலை செய்ய விடுதலை புலிகளின் முடிவுக்கு காரணம் ராஜீவ் காந்திதான் என்று கூறியது. அதற்கு ராஜீவ் காந்தி அவர்கள், நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் புலிகளை நிராயுத பாணியாக ஆக்க இந்திய அமைதி படையை அனுப்புவேன் என்று 21 முதல் 28 வரை ஆகஸ்ட் 1990 சண்டே இதழின் பதிப்பில் ஒரு பேட்டியில் கூறியதே காரணம் என்றது. அப்போதைய தமிழ்நாடு ஆளுநர் பீஸ்ம நாராயண் சிங் தனது அதிகாரப்பூர்வ நெறிமுறைகளை மீறி ராஜீவ் காந்தியை தமிழ்நாட்டிற்கு வந்தால் அவரது உயிருக்கு ஆபத்து என்று இருமுறை எச்சரித்தார். ஜூன் 1992 இல் சமர்ப்பிக்கப்பட்ட இறுதி அறிக்கையில் முன்னாள் பிரதமரின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதுமானதாக இருந்தன என்றும் உள்ளூர் காங்கிரஸ் கட்சி தலைவர்களே இந்த ஏற்பாடுகளை தகர்த்தனர் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. நரசிம்ம ராவ் அரசு முதலில் வர்மாவின் கண்டுபிடிப்புகளை நிராகரித்தது. ஆனால் பின்னர் அழுத்தத்தின் கீழ் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனினும் எவ்வித நடவடிக்கையும் ஆணையத்தின் பரிந்துரையின் கீழ் எடுக்கப்படவில்லை. புலிகளின் பிரதிநிதிகள் மார்ச் 5, 1991 அன்றும் மார்ச் 14, 1991 அன்றும் காந்தியை சந்தித்தனர் என்று சுப்பிரமணியன் சுவாமி எழுதியிருந்தார். ராஜீவ் காந்தியின் படுகொலைக்கு காரணமானவர் விடுதலை புலிகளின் தற்கொலை படையைச் சேர்ந்தவர் என கருதப்படும் தேன்மொழி ராசரத்தினம் எனும் தனி எனும் காயத்ரி ஆவார். இச்சதிக்கு தலைமை தாங்கியவர் சிவராசன் எனும் ஒற்றை கண் சிவராசன் ஆவார். சிவராசனுக்கு உதவியாக இருந்தவர் சுபா எனும் பெண். இவர்கள் அனைவரும் இலங்கை தமிழர் ஆவார். இந்த படுகொலையில் ராஜீவ் காந்தி உட்பட 19 பேர்கள் கொல்லப்பட்டனர். 43 பேர்கள் படுகாயம் அடைந்தனர். இந்திய உச்ச நீதிமன்றம் ராஜீவ் காந்தியின் கொலை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் தனிப்பட்ட விரோதம் காரணமாக நடத்தப்பட்டது என்றது. மேலும் அக்டோபர் 1987 இல் ஒரு கப்பலில் 12 புலிகளின் தற்கொலைகளையும் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் திலீபன் என்பவரின் மரணத்தையும் குறிப்பிடுகிறது. இச்சம்பவம் ராஜீவ் காந்தியை தவிர வேறு யாரையும் கொல்லும் நோக்கம் கொண்டதற்கு சான்று இல்லை என்று சுட்டிக்காட்டியது. மேலும் இது அரசை மிரட்டும் நோக்கம் கொண்டதாக தெரியவில்லை என்று கூறி இது ஒரு தீவிரவாத செயல் அல்ல என்று கூறியது. இந்தியாவை மாற்றியமைத்த ராஜீவ் காந்தியின் 6 முக்கிய முடிவுகளை காங்கிரஸ் நினைவு கூர்ந்துள்ளது. மறைந்த முன்னாள் பிரதமரின் கணினி, தொலைத்தொடர்பு மற்றும் மென்பொருள் வளர்ச்சி சகாப்தத்தை அவர் உருவாக்கியதாக கட்சி பாராட்டுகிறது.